வெல்கம் டு லேர்னிங் கார்னர். பழமொழி 400ல் இருக்கக்கூடிய 400 பழமொழியை தினம் ஒரு பழமொழியாக பார்த்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் 10 பழமொழியாக ரிவைஸ் பண்ணுறோம். இன்றைக்கி அடுத்த 10 பழமொழியை ரிவைஸ் பண்ண போகிறோம். முதல் பழமொழி, மழை பெயர் காட்டும் துணை, மழை வளமும் மன்னன் நவையும். ஆற்றில் ஓடக்கூடிய வெள்ள வரத்தானது அந்த மழையோட சிறப்பை காட்டிடும். அதுபோல தான் மன்னன் எப்படி பேசுகிறாரோ அவரோட சிறந்த பேச்சு முறை இது எல்லாமே அவருக்கு அமைந்திருக்கும் அரங்கூறும் அவையோட சிறப்பை காட்டும். இதை தான் நீத்தம் மழை பெயர் காட்டும் துணை, அதாவது மழை வளமும் மன்னன் அவையும்னு சொல்கிறாங்க. அடுத்தது, நின்னடை நின்னின்று அறிகிற்பார் இல், தாமே தம்மை அறிவர். இதுக்கான பொருள் என்னென்னா, தன்னோட நடத்தையை தன்னை விட யாருமே அதை சரியாக அறிஞ்சிருக்க மாட்டாங்க. அதனால் பெரியவர்கள் காட்டக்கூடிய வழியில் ஒழுங்கி வாழ வேண்டுமே தவிர சிறியவர்கள் தவறான நடத்தையில் நம்ம சென்று விடக்கூடாது. நம்ம போகிற வழி, நம்ம நடத்தை நமக்கு தெரியும், அதை வச்சு வாழ வேண்டும். இதை தான் நின்னடை நின்னின்று அறிகிற்பார் இல், தாமே தம்மை அறிவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே கருத்துடைய இன்னொரு பழமொழி, பாம்பின் கால் பாம்பறியும். அதுக்கு பொருள் அறிஞரே அறிவார். அடுத்தது, நின்றது சென்றது பேராதவர், கொண்டும் கொடுத்தும் வாழ்தல். தான்கிட்ட ஒன்று தான் இருக்குது, சிறிதளவு தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு சோம்பலாக இருந்தால் அவங்களுக்கு அந்த பகல் முழுவதும் கூட வளமுடன் வாழ முடியாது. இதுவே இருக்கிறத கொண்டு முயற்சியுடன் பாடுபட்டு பொருளை ஈட்டி அதை செலவழித்து வாழ்வதே சிறந்த வாழ்வாக இருக்கும். இதை தான் நின்றது சென்றது பேராதவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கொண்டும் கொடுத்தும் வாழ்தல். அடுத்தது, நிறைகுடம் நீர் தழும்பல் எல், கற்றவரின் அடக்கம். கற்க வேண்டிய நூலெல்லாம் கற்ற அறிவுடையவர்கள் கொண்ட அடக்கம் தான் உண்மையான அடக்கமாக இருக்கும். கற்ற அறியாதவர்கள் தன்னோட அறியாமையை மறந்துட்டு தன்னை பற்றியே புகழ்ந்து பேசி தருக்கி கொண்டு இருப்பாங்க. இவங்களை குறைக்கூடம்னு சொல்கிறாங்க. அதாவது குறைமதியாளரை குறைக்கூடம்னு சொல்கிறாங்க. அவங்க தான் தழும்புவாங்க. ஆனால் இந்த கற்றவரோட அடக்கம் நிறைந்த குடத்தில் நீர் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. இதை தான் நிறைகுடம் நீர் தழும்பல் இல், அதாவது கற்றவரின் அடக்கம்னு சொல்கிறாங்க. அடுத்தது, நிறையுள்ளே இன்னாவரைவு, பலரிடையே ஒருவனை படித்தல். பலர் கூடியிருக்கக்கூடிய ஒரு அவையில் அடுத்து நம்ம பேசுகிறதுனால என்ன ஆகும் அப்படின்ட்டு யோசிக்காமல் எதிரில் ஒருத்தவரோட வறுமையை காரணம் காட்டி அவரை வேறுபட்ட முறையில் ஏதாவது குறிப்பிட்டு சொன்னோன்னா, நல்ல நல்ல சொற்கள் இருக்கும்போது இந்த சொல்ல போய் இவர் பயன்படுத்திட்டாரே அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்களாம் சேர்ந்து தன்னை படித்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதை தான் நிறையுள்ளே இன்னாவரைவு, பலரிடையே ஒருவனை படித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நிறைனா என்னென்னா, ஒரு நரகத்துக்குள்ளே புகுந்தா ஒருத்தவங்களுக்கு என்னென்னலாம் துன்பம் வருமோ அதுக்கு சமம்னு சொல்கிறாங்க. இதை தான் நிறையுள்ளே இன்னாவரைவு, பலரிடையே ஒருவனை படித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நாவி தன் வாள் சேப்பிலைக்கு கூர்த்துவிடல். இதுக்கான பொருள் சேம்பு கொய்த வாள். தன்னோட வலிமையானவங்களை பார்த்து எதிர்த்து பேசாமல் தம்மோட வலிமை இல்லாதவங்களை பார்த்து இரக்கமே இல்லாமல் அவங்க மீது போர் கொள்ளுதல்ன்றதுக்கு எது ஒப்புமையாக சொல்கிறாங்கன்னா, ஒரு முடி திருத்துபவன் அவர் தான் நாவிதன். வாள், அதாவது கத்தியை எதுக்கு பயன்படுத்துவாங்க? முடியை கலைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஆனால் ஒரு சேப்பை இலையை அறுக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு சமம்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த வினைக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு பயன்படுத்தாமல் வேறு வினைக்கு பயன்படுத்துறத சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் இவரோட வீரமும் அப்படின்றத நாவிதன் வாள் சேப்பிலைக்கு கூர்த்துவிடல், சேம்பு கொய்த வாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நாவர் கீழ் பெற்ற கனி, கல்லாதவன் கண்ட உண்மை. தானும் கற்காம கற்றவர்கள் சொல்லக்கூடிய மெய்ப்பொருளை உணரவும் தெரியாதவங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு மெய்ப்பொருளை உணர்ந்துட்டாங்கன்னா அதை எதுக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்கன்னா, ஒரு நாவல் மரத்தின் அடியில் இருக்கக்கூடிய ஒருத்தவனுக்கு பழம் கிடைத்தால், அதாவது அவன் எந்த ஒரு தனி சிறப்பும் இல்லை, அவனாக எந்த வேலையும் செய்யலை, அது அவன் கைக்கு தானாக சேர்ந்துருக்கு, யாருமே இதை பாராட்ட மாட்டாங்க அப்படின்றத தான் நாவர் கீழ் பெற்ற கனி, அது அவரோட முயற்சி எதுவுமே இல்லாமல் கிடைத்தது. அந்த மாதிரி தான் கல்லாதவன் கண்ட உண்மையும். அடுத்தது, நாளும் கடலுள் துலாம் பண்ணினார், குறிப்பறியும் மனைவி. தான் எதுவுமே பேசாமல் தன்னோட முகத்தை வைத்தே குறிப்பறியும் மனைவி இருக்கக்கூடிய வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்கு நல்ல உணவளித்து அனுப்புவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எந்த ஒரு செல்வ குறைபாடுமே இருக்காது. இதை எதுக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்கன்னா, கடலுக்குள்ளே போய் துலாம் பண்ணினவருக்கு சமம். அதாவது அவங்களுக்கு நீர் தட்டாமல் கிடைக்கும், எந்த ஒரு குறைபாடுமே இருக்காது. அந்த மாதிரி தான் இவங்களோட வாழ்க்கையில் செல்வமும் பெருகி கொண்டே இருக்கும். இதை தான் நாளும் கடலுள் துலாம் பண்ணினார். இதில் துலாம்னா நீர் இறைக்கும் அமைப்பை சொல்கிறாங்க. இதுக்கு பொருள் குறிப்பறியும் மனைவி. அடுத்தது, நாய்வால் திருந்துதல் என்றுமோ இல், கோணல் புத்தி உடையவன். நாயோட வாழை என்றைக்குமே நிமிர்த்த முடியாது. அதுபோல தான் பண்பற்ற பெண்களை என்னதான் நம்ம சிறையிட்டு காத்தாலும் அவங்கள திருத்த முடியாது. இதை தான் நாய்வால் திருந்துதல் என்றுமோ இல், கோணல் புத்தி உடையவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நாய் மேல் தவிசிடுமாறு. இதுக்கான பொருள் சிறியோர் தகுதியுடையவர் ஆகார். பெரியவர்கள் எப்படி கௌரவிக்கிறோமோ அதே அளவு ஒரு அதாவது சிறுமதியாளரை கௌரவித்தோன்னா அந்த கௌரவத்திற்கு அவங்க தகுதியுடையவராக இருக்கவே மாட்டாங்க. இது எதுக்கு சமம்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம குதிரை மேலே போடக்கூடிய சேனத்தை எடுத்துகிட்டு போய் நாயோட மேல் போடுறதுக்கு சமம். அது பயனற்றதும் அறிவற்றதுமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் நாய் மேல் தவிசிடும் ஆறு, சிறியோர் தகுதியுடையவர் ஆகார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட 140 பழமொழியை நம்ம சேனலில் ஷார்ட்ஸாகவும் 10 பழமொழியாக ரிவைஸும் பண்ணியிருக்கோம். மறக்காம அதை பார்த்துருங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்க்கு லேர்னிங் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.